இன்றைய நம்முடைய காலை தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், The Book of Genesis 28, 10 to 22, 10லிருந்து 22 வரைக்கும். Amen. And Jacob went out, நீங்கள் உங்கள் மொழியில் பார்க்கலாம் அல்லது ஸ்க்ரீனில் தமிழ்லையும் இருக்கும். And Jacob went out from Beersheba and went toward Haran, and he lighted upon a certain place and tarried there all night, because the sun was set. And he took of the stones of that place and put them for his pillows, and lay down in that place to sleep. And he dreamed, and behold, a ladder set up on the earth, and the top of it reached to heaven. And behold, the angels of God ascending and descending on it. And behold, the Lord stood above it and said, I am the Lord God of Abraham thy father, and the God of Isaac. The land whereon thou liest, to thee will I give it, and to thy seed. And thy seed shall be as the dust of the earth, and thou shalt spread abroad to the west, and to the east, and to the north, and to the south. And in thee and in thy seed shall all the families of the earth be blessed. And behold, I am with thee, and will with you, and I will keep you wherever you go, and I will bring you back to this land, for I will not leave you until I have done what I have spoken to you. Then Jacob awoke from his sleep and said, Surely the Lord is in this place, and I did not know it. And he was afraid and said, How awesome is this place! This is none other than the house of God, கர்த்தருடைய வீடு. And this is the gate of heaven. Then Jacob rose early in the morning and took the stone that he had put at his head, set it up as a pillar, and poured oil on top of it, and called the name of that place Bethel. But the name of the city had been Luz previously. And then Jacob made a vow, or made a commitment, saying, If God will be with me and keep me in this way that I am going, and give me bread to eat and clothing to put on, so that I come back to my father's house in peace, then the Lord shall be my God, and this stone which I have set as a pillar shall be God's house, and all of that you gave me I will surely give a tenth to you. Amen. கர்த்தருடைய வீடு என்ற வார்த்தை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். சபை அல்லது கர்த்தருடைய வீடு என்ற வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி. பெத்தேல் என்ற வார்த்தை வருது. பெத்தேல் என்றாலே கர்த்தருடைய வீடு. ஏல் பெத் ஏல், பெத் ஏல் ஹவுஸ், பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் நம்முடைய தெய்வம், பெத் ஏல். ஆமேன். பெத்லஹேம் அப்பத்தின் வீடு. ஸோ பக்கத்தில் இது எங்கள் வீடு அது சொல்லும் போதே தெரியுது, உங்கள் வீடு மாதிரி சொல்லலை, அது பக்கத்து வீடு மாதிரி சொன்னீங்கோ. நல்லா சொல்லுங்க, இது எங்கள் வீடு. திஸ் இஸ் த ஹவுஸ் ஆஃப் காட். ஆமேன். ஸோ கர்த்தருடைய வீடுனா என்ன என்பது ஒரு பெரிய வெளிப்பாடு, அது ஒரு ஆழம். நம்முடைய சரீரங்கள் தேவாலயங்கள், நம்ம அமர்ந்திரு ஆராதிக்கிற இடம் கர்த்தருடைய வீடு. வாட் மேக்ஸ் இட் அ ஹவுஸ் ஆஃப் காட்? பெத்தேல் என்பது லூஸ் என்ற பட்டணத்தில் ஒரு சின்ன பங்காக இருந்துச்சு. நிறைய ஊற்றுகள் இருந்ததுனால ஒரு கேம்பிங் பிளேஸ், நிறைய பேர் வந்து தங்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம். அங்கே காலங்களுக்கு முன்பு ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டினார் என்று நாம் அறிவோம். அந்த இடம்தான் பெத்தேல். ஆனால் முதல் அது லூஸ் என்ற லஸ் என்று கூப்பிட்டார்கள், பின்பதை பெத்தேல் என்று கூப்பிட்டார்கள். மோசே தான் பஞ்ச புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அதனால் அவர் எழுதும்போது கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு பின்னாடி தான் நிறைய விஷயத்தை எழுதுகிறாரு. ஸோ முடிந்த விஷயங்கள் அவர் எழுதும்போது அந்த இடத்தை பெத்தேல் என்று அறிந்து அவர் எழுதுவதை காணுகிறோம். பெத்தேல் என்ற இடம் ஒரு கிராஸ் ரோடு, வாக்குத்தத்த நாட்டை போகிற வழியில் நார்த் சவுத் அந்த ஹைவே, ஆமேன், ஒரு கிராஸ் ரோடில் தான் இந்த பெத்தேல் என்ற இடம் இருப்பதாக கருதுகிறார்கள். ஸோ உங்கள் சந்ததிகள் கிழக்கு மேற்கு தெற்கே வடக்கே பெருகுவார்கள் என்ற வார்த்தையை அந்த பெத்தேல் என்ற இடத்துல சொல்லுகிறார்கள். பெத்தேல் அதிகமாக பைபிளில் 2வது அதிகமாய் சொல்லப்படுகிற இடம் எதுனா பெத்தேல். முதலாவது எருசலேம், 2வது பெத்தேல். அதிகமாய் பைபிள் மீண்டும் மீண்டும் சொன்ன வார்த்தை பெத்தேல். யாக்கோபு ஏன் இந்த இடத்திற்கு கர்த்தருடைய வீடு, he called it the house of God, கர்த்தருடைய வீடு என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். ஸோ நம்மளும் இன்னைக்கு காலையில் கர்த்தருடைய வீட்டில் வந்திருக்கிறோம். கடந்த 8-9 வாரங்கள் ஜோசப்பின் வாழ்க்கையை, கடைசியாக துரோகிகளையும் மன்னிக்கணும் அப்படின்னு பேசினது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். சபை அல்லது கர்த்தருடைய வீடு, சர்ச் என்று கூட சொல்லுகிறோம்.
அந்த இடத்துக்கு தான் நம்ம எல்லாரும் சண்டே வருகிறோம், அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வருகிறோம். சபை அல்லது கர்த்தருடைய வீடு என்பதற்கு 3 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். சர்ச் என்ற இடம் இஸ் அ பிளேஸ் ஆஃப் கனெக்ஷன். ஆமென். கர்த்தரோடு நம்ம கனெக்ட் பண்ணுகிற இடம், தொடர்பு கொள்ளுகிற இடம்தான் சபை. ஆமென். நீங்கள் சபைக்கு வரீங்க, இசை நல்லா இருந்துச்சு, பாஸ்டர் நல்லா பேசினார், லைட்டு சுற்றி வந்துடுச்சு, எல்லாம் இருந்து நீங்கள் தேவனோடு ஒரு தொடர்பு கொள்ளலைன்னா அது சபையாக இருக்காது. இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். இஃப் யூ டோன்ட் கனெக்ட் வித் காட், தேவனோடு நீங்கள் தொடர்பில் வரலைன்னா அது தேவனுடைய வீடாக உங்களுக்கு இருக்க முடியாது. ஸோ தேவனுடைய வீடு என்று சொல்லும்போது முதல் வார்த்தை கனெக்ஷன் வித் காட். ஆமென். 28:12 ஆதியாகமத்தில் இப்படி வாசிக்கிறோம். And he dreamed, அவர் சொப்பனம் கண்டார். And behold, a ladder set up on the earth, பூமியின் மேல் ஒரு ஏணி வைக்கப்பட்டதை கண்டேன். And அதனுடைய நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருந்துச்சு. அப்போது அவர் இது கர்த்தருடைய வீடுன்னு சொல்கிறாரு. அந்த வீடு என்ற இடத்துல என்ன இருந்துச்சுங்க? பெத்தேல். அந்த பெத்தேல் ஒரு ஏணி இருக்குது. அந்த ஏணியில் கர்த்தர் தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும். அந்த ஏணிப்படி எவ்வளோ தூரம் இருந்துச்சா? வானம் வரைக்கும், பரலோகம் வரைக்கும். ஸோ கர்த்தருடைய வீடு என்றாலே முதலாவது இட் இஸ் கனெக்ஷன் வித் காட். எத்தனை பேர் இந்த சர்ச்சில் வரும்போதெல்லாம் தேவனோடு கூட ஒரு கனெக்ஷனை ஃபீல் பண்ணுறீங்க? அப்போ அது கர்த்தருடைய வீடு. ஆமேன். நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆமேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய விஷயங்கள் புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருப்பதை நம்ம வேதம் வாசிக்கும் போது புரிந்து கொள்ளுகிறோம். இது எங்கே நடக்குதுன்னா, இந்த பெத்தேல் என்ற விஷயம் அல்லது தூதர்கள் ஏறுகிற இறங்குற விஷயம் எப்போ வருதுன்னா, பிலிப்பு நத்தானியல் கிட்ட போய் இப்படி சொல்லுகிறார். நத்தானியலே, நான் மேசையாவை கண்டடைந்தேன், அல்லது இயேசுவை நான் பார்த்தேன் அப்படின்றார். ஐ ஃபவுண்ட் த சன் ஆஃப் காட். இதை கேட்ட நத்தானியல் ரொம்ப பரவசமெல்லாம் அடையலை. அவருக்கு அது ஒரு சந்தோஷமாக தெரியல. ஏன்னா நத்தானியலுக்கு நாசரேத்திலிருந்து நல்லது ஏதும் வரும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. என்னால் மேசையா அப்படின்னோடனே அவர் அதில் பரவசம் அடையலை. அதற்கு பின்பு இயேசு நத்தானியலை சந்திக்கிறார். வசனம் எடுத்து வாசிக்கலாம், நேரம் இல்லை. சந்தித்த போது சொல்றார், behold the Israelite in whom there is no guile. குற்றமில்லாத ஒரு இஸ்ரவேலனை நான் என்ன செய்கிறேன், காண்கிறேன்னு சொன்னார். இதை சொன்ன உடனே நத்தானியல் ஒரு ரிசர்வ் குவைட் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அது கேட்டோன்னே ஒரு ஷாக் ஆகிட்டு, இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ பிலிப்பு கூட அந்த அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போதே நான் உன்னை பார்த்துட்டேன்ட்டார். இவர் உட்கார்ந்தது எல்லாம் அவர் சொன்ன உடனே நத்தானியல் சொல்றார், நீர் வேறு யாரும் அல்ல, நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். ஆமென். நத்தானியல் தேவகுமாரன் என்று அவரை சொல்லுகிறார். 1 யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 51ஆம் வசனத்தில், and he saith unto him, verily verily I say unto you, hereafter you shall see heaven open and the angels of God ascending and descending upon the Son of Man. ஆண்டவர் சொல்றாரு, இனி நீங்கள் தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு கண்ட சொப்பனத்தை அவர் சொல்றாரு. அன்னைக்கு ஏணிப்படியில தூதர்கள் ஏறினார்கள், இறங்கினார்கள். இனி இந்த காலத்தில் அந்த ஏணிப்படி வேறு யாரும் அல்ல, தேவகுமாரனை அந்த ஏணிப்படின்ட்டார். கர்த்தருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வர்றீங்கன்னா என்ன தெரியுமாங்க, தேவனோட ஒரு கனெக்ஷன். பக்க சொல்லுங்க, எங்க ஏணிப்படியே இப்ப யாருங்க, இயேசு கிறிஸ்து தான் எங்கள் ஏணிப்படி. ஆமென். எல்லா இஸ்ரவேலனுக்கும் யாக்கோபுனுடைய ஏணிப்படி தெரியும். ஆமென். யூதர்கள் எல்லாருக்கும் ஏணிப்படி தெரியும். ஆமென். சபைக்கு போகாத, கர்த்தருடைய வீட்டுக்கு போகாத யூதனுக்கு கூட ஏணிப்படி தெரியும். ஆமென். இப்ப இயேசு சொல்றாரு, அந்த ஏணிப்படி வேற யாரும் அல்ல, நானே தான். கர்த்தருடைய வீடு தேவனோடு இணைக்கப்படுகிற, கனெக்ட் பண்ணுகிற வீடு. ஆமென். இந்த ஏணிப்படியை தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும், தூதர்கள் ஏறுகிறார்கள், தூதர்கள் இறங்குகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ the place of connection, இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் தேவன் இங்கே இருக்கிறார் என்பதை உணரக்கூடிய அளவிற்கு உங்க சபை ஆராதனை இருப்பதாக. ஆமென். 28:16 இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28:16, ஜேக்கப் awaked out of his sleep. யாக்கோபு தூக்கத்திலிருந்து விழித்தான். அவன் எழுந்த போது இப்படி சொல்றான், கர்த்தர் இந்த இடத்துல இருந்தாரு, நான் அதை
அறியாமல் இருந்துட்டேன்டார். God was in this place, I did not know it. ஆமென். அவர் இந்த இடத்துல இருந்தாரு, நான் அதை அறியாமல் இருந்தேன். ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய வீடு என்றால் கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய விசுவாசம்னு சொல்றவங்களாம் ஒரே சொல்ல மாட்டீங்களா? இப்படி கேட்கிறவங்கள சபைக்கு வரும்போதெல்லாம், கர்த்தருடைய வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது என்ற உணர்வில் இருக்கிற யாராவது ஒரு ஆளு, 2 பேரு? நான் இப்படி சொல்றேங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, ஆமேன், காலையில வர்றீங்க, ஏதோ ஒரு சர்வீஸ்க்கு வர்றீங்க, பாட்டு பாடுறாங்க, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பைபிளை படிக்கிறாங்க, சிலர் ஏதோ வார்த்தை சொல்றாங்க, சிலர் சங்கீதத்தை சொல்றாங்க, சிலர் எக்ஸார்டேஷன் சொல்றாங்க. இந்த பாட்டிலிருந்து கடைசி ஜெபம் வரைக்கும் உள்ள ஏதோ ஒரு பங்குல எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். அந்த அனுபவம் எனக்கு இருக்குன்னு சொல்றவங்களா ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் எங்கும் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. உங்க வீட்டில் இருக்கிறார், ஆமேன். உங்க கஷ்டத்தில் உங்க கூட இருப்பாரு, உங்க அமைதியான நேரத்தில் உங்க கூட இருப்பாரு, நீங்க சாலையில கார்ல போகும்போது உங்க கூட இருப்பாரு, வர்ஷிப் சிடி போட்டு ஆராதிக்கும் போது உங்க கூட இருப்பாரு, மருத்துவமனையில் தனியா இருக்கும் போது உங்க கூட இருப்பாரு. அதே நேரத்தில் சர்ச் என்ற கர்த்தருடைய வீட்டுக்கு நீங்க வரும்போது இங்க நடக்கிற இந்த விஷயங்களுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல யாக்கோபை போல நீங்க சொல்வீர்கள், கர்த்தர் இங்க இருந்தார், நான் அறியாமல் இருந்தேன். ஆனா இப்ப சொன்ன கர்த்தர் இங்க இருக்கிறார், இந்த இடத்துல அவர் என்னை சந்தித்தார். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணுங்க, இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லட்டுமா? கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்க ஒரு ஆராதனை உணர்வே இல்லைன்னா சபைய குற்றம் சொல்லாதீங்கோ, பாஸ்டரை குற்றம் சொல்லாதீங்கோ. ஆமென். இப்படி சொல்லட்டுமா? the deadest, driest, boring சர்ச்சில் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அங்க லைட் சுத்தல, மேலேருந்து லைட் இறங்கி கீழே போல, இதெல்லாம் நடக்கலைன்னா கூட ஒரு சின்ன சபையில் ஒரு 4 பேர் கூடி கையை தட்டி பாடினாலும் ரொம்ப போரிங்கா பாடுறாங்க, ஸ்கேல கூட தப்பா பாடுறாங்கன்னா கூட அது சபை என்றால் அங்கே கர்த்தர் இருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. அது நியூ லைஃப் சர்ச் இல்லாமல் இருந்தாலும் நான் ஒருத்தர் தான் அதை சொல்றது. ஆமேன். கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஆண்டவரை நாங்கள் உங்களுக்கு எக்ஸிபிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உண்மையாய் அவரை தேடி, நீங்கள் ஏங்க காலையில் எழுந்து இந்த 5 மணிக்கு இந்த பனியில் அடித்து பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி காரை பிடிச்சி எப்படியோ வந்து சேர்றீங்க? ஏன்னா இந்த காலங்கள்லாம் கடந்து வந்த எங்கேயோ இடத்துல உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அவரை சந்திச்சிருக்கீங்க என்பது என்னுடைய கருத்து. ஜேக்கப் என்ன சொல்றான்? நான் தூங்கினேன், எழுந்தேன், ஆனால் நீர் இங்கே இருந்தீர் என்பதை நான் அறியாமல் இருந்துட்டேன். எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஆராதனைகள் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார்கள். You keep on connecting with God, you keep on connecting with God. ஆமென். அதனால தான் ரொம்ப ஷோ எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம், நான் ரொம்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே வந்தாலே நம்ம கூடும்போதே அங்கே அவரை சந்திக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நியூ லைஃப் சர்ச்சை பொறுத்த மட்டும் we create an atmosphere, ஒரு கால சூழ்நிலை நம்ம உருவாக்கி இங்கே வருகிற எல்லாருமே இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒன்று சொல்லணும், இன்னைக்கு நான் வேதனையோடு வந்தேன், கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு நம்ம ஆராதனைகள் இருப்பதாக. ஒரு சொல்ல மாட்டீங்களா? சர்ச் இஸ் a place of connection. ஆமென். நம்பர் 2 இப்படி சொல்ல வரேன், சபைக்கு வர்றீங்கன்னா கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். It is a place of conversation. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க ஏதோ ஒன்று கடவுள் என்கிட்ட சொல்றார்? அந்த உணர்வு உள்ளவங்க யாராவது ஒரு 4-5 பேர் சொல்றாரா? ஏதாவது சொல்றாரா? Amen. Amen. When you connect with God and then he wants to talk to you, உங்க கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறார். ஆண்டவர் ஜேக்கப் கிட்ட பேசினார். இந்த இடத்துல பெத்தேல்ல ஜேக்கப் கர்த்தர் கிட்ட பேசினார். அதுதான் சபை. சபைன்னு வந்தாலே கர்த்தர் உங்ககிட்ட பேசணும், நீங்கள் அவர்கிட்ட பேசணும். ஆமென். சபைக்கு வந்ததுக்கு பின்னாடி கடவுள் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலைன்னா நீங்கள் சபைக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் பக்கத்துலேயே இங்கே தியேட்டர்லாம் இருக்குது. ஆமென். இங்கே வர்றீங்கன்னா உங்களுக்கு அவர் ஏதோ ஒன்று சொல்லணும், அதை நீங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். சர்ச் இஸ் த ஹவுஸ் ஆஃப் காட் வேர் காட் லீவ்ஸ் அண்ட் காட் ஸ்பீக்ஸ். இப்படி சொல்ல போகிறேன், தமிழில் சொல்கிறேன், ஆங்கிலத்தில் சொல்கிறேன். கர்த்தருடைய வீடு என்றால் கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறார்,
கர்த்தர் அங்கே உங்க கூட பேசுவார். அந்த அனுபவம் எனக்கு இருக்குன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திரையாகமம் 25:22 மோசே கிட்ட ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு கர்த்தர் வரமுறைகளை மோசேக்கு சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார் 22ஆம் வசனத்தில், and there I will meet with you, அங்கே நான் உங்களை சந்திப்பேன். எல்லா வார்த்தைக்கும் ஒரு ஆமேன் சொல்லிடுங்களேன். I will speak with you, உங்களை சந்திப்பேன். கனெக்ஷன். ரெண்டு, உங்க கூட என்ன செய்வேன்? பேசுவேன். from above the mercy seat, from between the two cherubim which are on the ark of the testimony, about everything which I will give you in commandment to the children of Israel. என்ன சொல்றார்? நான் அங்க வருவேன், அங்கதான் உங்களை சந்திப்பேன். ரெண்டு, நான் உங்க கூட என்ன செய்வேன்? பேசுவேன். பக்க சொல்லி, இங்க வந்தா நான் அவரை சந்திக்கிறேன். ரெண்டு, அவர் என்னோட பேசுகிறார். I meet with you, I connect with you. That is church. Amen. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே தான் கர்த்தர் உங்கள் கூட பேசுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இங்கே வரும்போதெல்லாம் கர்த்தர் எனக்கு ஒரு திருத்தத்தை கொடுக்குறார். இருக்கீங்களாங்க? ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒன்று புரியாமல் இருக்கேன், கடவுள் எனக்கு ஒரு கரெக்ஷன் தரார். அந்த மாதிரி நான் இங்கே உணர்ந்திருக்கேன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? நான் இந்த வழியாக போயிட்டு இருந்தேன், கர்த்தர் எனக்கு சொன்னார் இது சரியில்லை, இந்த வழியாக திருப்புன்னு எனக்கு சொன்னார். சர்ச்சுக்கு வந்தால் கரெக்ஷன் இருக்கும். கர்த்தர் உங்களை கரெக்ட் பண்ணுவார். ஆமென். ரெண்டாவது, சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா இன்னொன்று கர்த்தர் தருவார், உங்களுக்கு டைரக்ஷன் தருவார். இந்த சர்ச் ஹவு டஸ் ஹி, இந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், எப்படி பேசுகிறார்? ஒன்று, கர்த்தர் உங்களை கரெக்ட் பண்ணுவார். ரெண்டு, உங்களை டைரக்ட் பண்ணுவார். ஆமென். எத்தனை பேர் இங்கே வந்த பின்னாடி அல்லது கர்த்தருடைய வீட்டுக்கு அல்லது நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை வழி நடத்தி இருக்காரு? இந்த வீடு வாங்கலாமா, இந்த வீடு வாங்கலாமான்னு நினைச்சு வருவீங்க. அன்னைக்கு பார்த்து கடவுள் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார், இதுதான் கரெக்ட் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை கர்த்தர் தந்திருக்கிறார். இப்படியெல்லாம் கூடவா பேசுவார் பாஸ்டர்? இந்த குழந்தை இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா, இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமான்னு யோசிச்சுட்டே வந்தேன். அன்னைக்கு பிரசங்கத்தில் அல்லது ஆராதனையில் கர்த்தர் எனக்கு தெளிவான ஒரு டிரெக்ஷன், ஒரு வழிகாட்டுதல் தந்து இதுதான் வழி என்று காட்டுக. ஸோ ஹவு டஸ் காட் ஸ்பீக்? விளக்க நேரம் இல்லை. ஒன்று கரெக்ஷன், ரெண்டு, எல்லாம் சொல்லுங்க, கரெக்ஷனு, ரெண்டு, டிரெக்ஷன் தருவார். ஆமென். மூன்றாவது, உங்களுக்கு கர்த்தர் எப்படி சபையில் பேசுவார்னா இன்ஸ்பிரேஷன் தருவார். நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க, அந்த பாதையில் போகணுன்னு விரும்புகிறீங்க, நீங்கள் போக தொடங்குறீங்க. நீங்கள் கர்த்தருடைய வீட்டுக்கு வரும்போது கர்த்தர் உங்கள் கூட எப்படி தெரியுமா பேசுவார்? சரியான வழியில் தான் இருக்க, போயிட்டே இரு என்று கர்த்தர் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுவார், இன்ஸ்பிரேஷன் தருவார். ஆமென். So how does God converse with his people in the house of God? ஒன்று, ஆமென், கரெக்ஷன் தருவார், உங்களை திருத்துவார், இது வழியை காட்டு. ரெண்டு, உங்களுக்கு வழி காட்டுவார், டைரக்ஷன் தருவார். மூன்று, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் தந்து ஒன்றும் கலங்காத, நீ போற பாதை சரியா தான் இருக்கு, இந்த சவால்கள் எல்லாம் இருந்தாலும் கலங்காத, இதெல்லாம் உனக்கு ஜெயமாய் முடியும் என்று கடவுள் உனக்கு டைரக்ஷன், இங்க கரெக்ஷன், டைரக்ஷன், இன்ஸ்பிரேஷன் தந்து உங்களை நடத்திட்டே இருப்பாங்க. தைரியமா விசுவாசம் இருக்கு, அனுபவம் இருக்குன்னா பக்கத்தில் ரெண்டு பேரை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் என்கிட்ட பேசுறாருங்க அப்படின்னு. ஸோ கர்த்தருடைய வீட்டுக்கு வர்றீங்கன்னா ஒன்று, நீங்க அவரோடு கூட இணைக்கப்படுகிறீர்கள், கனெக்ஷன் வித் காட். நம்ம ரெண்டு, கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். ஹி இஸ் கன்வர்சிங் வித் யூ, ஹி இஸ் ஸ்பீக்கிங் வித் யூ. ஏதோ ஒன்று உங்ககிட்ட கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரம் நீங்கள் ரொம்ப உடைஞ்சு வரும்போது சொன்னார், நீ என்னுடைய பிரியமான பிள்ளை, உன்னில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை உன்னை தூக்கி நிறுத்தி நடத்திருங்க. கஷ்ட காலங்களில் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். ஹி இன்ஸ்பயர்ஸ் யூ. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் அமைதியாக இருக்கிற சில காலங்கள், ஜெபிக்கிற காலங்களில் கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டி உங்களை வெற்றியோடு நடத்துகிறார். ஆனால் சபை என்று கூடி வரும்போது, ஆமென், சும்மா இது ஒரு கிளப் அல்ல, இது கூடி வருவதல்ல. இங்கே we make a connection with God and God speaks to us and we speak to God. எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க, இங்க வரும்போது கர்த்தர் என்னோடு பேசுகிறார், நான் அவரோடு பேசுகிறேன். இது கர்த்தருடைய வீடு. அந்த அனுபவம் இருக்குன்னா நீங்க இதை உங்க வீடாய் மாற்றுங்கள். Hallelujah. Number 3, and I will close quickly. Number 3, மூணாவது வார்த்தை, churches. கர்த்தர் உங்க கூட கனெக்ட் பண்றாரு, ரெண்டு, கன்வர்ஸ் பண்றாரு, மூன்றாவது, சர்ச் இஸ் அ கமிட்மெண்ட். சபை என்பது, சர்ச் இஸ் அ கமிட்மெண்ட். இல்லைங்க, கமிட்மெண்ட்டுங்க. ஆமென். பக்கம் சொல்லுங்க, எங்க வீடுங்க. இப்ப சொல்லுங்க, நான் வராமலா?
நினச்சா வருவேன், நினச்சா போவேன், நினச்சா போவேன், நினச்சா வருவேன், இல்லைன்னா வீட்டில் படுத்துப்பேன். யூ ஹாவ் அ கமிட்மெண்ட் டு த ஹவுஸ் ஆஃப் காட். நான் சொன்னேன்லாம் ஆமீன் வராதுன்னு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கேன் நான். யூ மஸ்ட் பி கமிட்டட். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஜேக்கப் என்ன சொல்கிறார், அங்கே ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறார், ஒரு பொருத்தனை எடுக்கிறார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு பின்னாடி நான் இப்படி பொருத்தனை செய்வேன் அப்படிலாம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம். நீங்கள் கர்த்தரால் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், புரிஞ்சுங்களா? நாங்கள் உங்களை தப்பாலாம் வழி நடத்தி இதை கமர்ஷியல் பண்ணுற கூட்டம் நம்ம இல்லை. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய வீட்டின் மேல் உங்களுக்கு என்ன இருக்குங்க, ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஒரு எப்படி சொல்லலாம், அதுக்கு பொருத்தனைன்னு கூட சொல்லலாம். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த கமிட்மெண்ட்டில் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவங்க தாத்தாவாகிய ஆபிரகாம் செஞ்ச விஷயத்தை யாக்கோபு திரும்பவும் செய்கிறார். செஞ்சுட்டு சொல்கிறாரு, இது என்னுடைய கமிட்மெண்ட், நான் இதை செய்வேன் அப்படின்றார். எத்தனை பேர் உங்கள் தேவ வீட்டின் மேலே உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஏக்கம், ஹல்லேலூயா இருக்குன்னு சொல்கிறவங்க தான் வராமன்னு சொல்லுவோம். உங்களை மாதிரி நல்ல பிள்ளைங்களை நான் பார்த்ததே இல்லை. அதனால தான் ஓடி வர்றீங்க. சில நேரம் அந்த கேட்டாண்ட நிற்பேன் காலையில் கூட, அந்த 5 மணிக்கு அங்கேருந்து அந்த படி இறங்கி அந்த பெரியார் சிலையை தாண்டி வர்ற வேகம் பார்க்கும்போது நானே ஒதுங்கி நின்றுடுறது. அந்த அளவிற்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். சிலர் அந்த ஜனவரி 1ஆம் தேதி மண்டபத்தில் கூடி அந்த 1ஆம் தேதி காலையில் அப்படி தீர்மானம் எடுப்பாங்க, ஆண்டவரே இந்த வருஷத்தில் ஒரு சண்டே நான் மிஸ் பண்ணாமல் சர்ச்சுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது வாரமே லீவ் போட்டுருவோம். You have to have a commitment to your house of God. இது என் வீடு, இது கர்த்தருடைய வீடு. அதனால் ஜேக்கப் சொன்ன கடைசியில் சொல்றாரு, என் தகப்பன் என்னுடைய தாத்தாவாக இருந்த ஆபிரகாம் செஞ்ச அதே பொருத்தனையை நான் கர்த்தருடைய வீட்டுக்கு செய்கிறேன். பட் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய வீட்டின் மேலே உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். என்ன இந்த இடத்துல நடத்தினாரு, என் கூட பேசினாரு, எனக்கு வழிகாட்டினாரு, என்னை திருத்தினாரு, எனக்கு டிரெக்ஷன் கொடுத்தாரு, ஆண்டவர் என்னை இன்ஸ்பயர் பண்ணாரு, பல விஷயங்கள் என்னோட இடைப்பட்டு அற்புதமாக நடத்துறாரு. அந்த நன்றி உள்ளவங்க யாராக இருந்தால் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்போ அந்த கர்த்தருடைய வீட்டின் மேலே உங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இயேசுநாதர் மத்தேயு சுவிசேஷம் 6:21 இப்படி சொன்னார், முடிக்கிறேன். 6:21 of the book of Matthew is where your treasure is, there your heart will also be. ஆமென். உங்களுடைய தமிழ் எப்படி இருக்கு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ உங்கள் இருதயம் அங்கே இருக்கும். இப்போ நீங்கள்லாம் இங்கே கொண்டு வந்து உங்கள் கோல்டெல்லாம் வைக்கணும்னு நான் சொல்லலை. ஆமென். உங்களுடைய வெள்ளி பாத்திரங்கள்லாம் இங்கே கொண்டு வந்து வைங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் உங்கள் இருதயம் எங்கே தெரியுமா இருக்கும், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும், என் வாழ்வுக்காய், குடும்பத்திற்காய், செல்வத்திற்காய், வீடுகளுக்காய், எனக்கு கொடுத்த ஆடு மாடுகளுக்காய், மிருகங்களுக்காய் நன்றி, அதை விட எனக்கு இன்னொரு இடத்துல என் பொக்கிஷம் இருக்கு, அது கர்த்தருடைய வீடு. நான் அங்க போகும்போதெல்லாம் அவர் என்கிட்ட பேசுறாரு, என்கிட்ட சொல்றாரு, எனக்கு வழி காட்டுகிறாரு, என்னை இன்ஸ்பயர் பண்றாரு, அவரோடு பேசுகிறேன், அவரோடு பேசுகிறார். அந்த வீட்டின் மேல் எனக்கு ஒரு ஒப்படைப்பு இருக்கிறது. I have a commitment to the house of God. Amen. Hallelujah. So எத்தனை பேர் உங்க பொக்கிஷம் இங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? பக்கத்துல எங்க வீடுங்க இது. சொல்லும் போதே தெரியுது சிலருக்கு. சிலர் அந்த புன்னகையாக சொன்னீங்க, அது எங்கே வேணும். சிலர் சொன்னதை முறைச்சிக்கிட்டுல சொன்னீங்க, அதுவே காட்டுகிறது. ஆமென். யூ மஸ்ட் ஹாவ் அ கமிட்மெண்ட் டு த ஹவுஸ் ஆஃப் காட். நான் இந்த இடத்துல இருந்தேன், அவர் இங்கே இருந்தார் என்பதை அறியாமல் இருந்துட்டேனே என்று பயணத்தில் கர்த்தரை நம்பி சொல்ல, நான் போகிறேன், என் வழிகளெல்லாம் நீ வாய்க்க செஞ்சா, நான் இந்த இடத்தை குறித்து இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டேன், ஒரு ஒப்படைப்பை செஞ்சு விட்டேன் என்று யாக்கோபு சொன்னது போல, யூ மஸ்ட் ஹாவ் அ கமிட்மெண்ட் டு ஹவுஸ் ஆஃப் காட். எத்தனை பேர் ஆண்டவருக்கு முதலிடம்? உங்க இருதயம் இங்க இருக்கா? எப்போ தெரியுமா உங்க இருதயம் இருக்கும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுதும் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட. என்னுடைய வாழ்க்கையினுடைய உயரம், வெற்றி, செல்வம் எல்லாத்துக்கும் உறைவிடம் இங்க தான் இருக்குன்னா உங்க ஹார்ட் இங்க தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சிலர்லாம் பொறுப்புள்ள வேலையில் இருக்காங்க, செல்வ மகத்துவத்தில் இருக்காங்க, ஆனால் ஒரு சர்வீஸை மிஸ் பண்ணாமல் வந்துட்டே இருப்பதை கண்டு ஆச்சரியப்படும். எவ்வளோ வேலை இருக்குங்க, அதை ஒதுக்கிட்டு எப்படி இவங்க வராங்க அப்படின்னா, ஏன் தெரியுமா வராங்க? நான் சொல்கிறேங்க ஏன் தெரியுமா வராங்க. அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் சில கஷ்ட காலங்களில்
எல்லாரும் தள்ளும் காலங்களில், ஒதுக்கி நிறுத்தும் காலங்களில் கர்த்தர் அவங்க கூட கனெக்ட் பண்ணி, அவங்கள கரெக்ட் பண்ணி, அவங்கள டிரெக்ட் பண்ணி, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவங்க கூட பேசுகிறதை அவங்க உணர்வதனால அவங்களுக்கு இப்போ முதலாவது எதற்குங்க? தேவனுடைய ராஜ்யம் அங்கே இருப்பதனால, ராஜ்யம் எங்க இருக்கோ அங்கதான் என் இருதயமும் இருக்கும், என் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் இருதயம் இருக்கும். நான் நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் இந்த சபை ஒரு பொக்கிஷமாய் அப்படி இருக்குன்னு சொல்றவங்க இருக்கீங்களாங்க? பக்கம் சொல்லுங்க, இது எங்க வீடுங்க. இன்னும் சிலர் அதை பக்கத்து வீடு மாதிரி தான் சொல்றீங்க. என்னைக்கு அது என் பொக்கிஷம்னு நினைக்கிறீங்களோ, உங்க இருதயம் எங்க இருக்கும்? அங்கதான் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த 35 வருஷத்துல ஒரு சண்டே கூட நான் லீவ் போடாம சர்ச்சுக்கு வந்திருக்கேன். வேற வழியில் பாருங்க, நான் பாஸ்டர் ஆச்சு. ஆமென். இப்போ ஹாஸ்பிட்டல் போன போது கூட எழுந்து வந்து பிரசங்கம் பண்ணிட்டு திரும்ப போன நாட்கள்லாம் நினச்சி பார்க்குறேன். ஏன்னா நான் போதகராக இருக்கிறேன். நீங்கள் பாஸ்டர் இல்லை, ஆனாலும் நீங்கள் வரீங்கண்ணா, நீங்கள் ஓடி வரீங்க பாருங்க. என்ன தெரியுமா காட்டுகிறது? என் இருதயம் அங்கே தான் இருக்கு. காரணம், என் பொக்கிஷம் அங்கே தான் இருக்கு. எனக்கு வீடை கொடுத்துருக்கீங்க, 5 பெட்ரூம் கொடுத்துருக்கீங்க, 7 பாத்ரூம் எல்லாம் எனக்கு இருந்தாலும், எனக்கு எல்லாமே எனக்கு வழிகாட்டுதல், இன்ஸ்பிரேஷன் ஆண்டவரோடு இருப்பது தான். என் கல்லில் சாய்ந்த யாக்கோபு சொன்ன வார்த்தையின் ஆழங்களை புரியும் போது ஐ ஹாவ் ஆண்டவர் என்னை கனெக்ட் பண்ணுறாரு. தேர் இஸ் கனெக்ஷன், கன்வர்சேஷன் அண்ட் கமிட்மெண்ட் டு காட். ஸோ நான் கர்த்தருடைய வீட்டில் நிலையாக இருப்பேன். ஆமென். கர்த்தர் தான் இந்த பூமியில், நான் நினைக்கிறேன் தேவஜனங்களுக்கு சபை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் ஜெபிக்கலாம், வீட்டில் ஜெபிக்கலாம், காரில் ஜெபிக்கலாம், வீட்டில் ஆராதனை பண்ணலாம், தனிமையில் இருக்கும்போது கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். எல்லாத்தையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். அதே நேரத்தில் கர்த்தர் திருச்சபை என்ற ஒன்றையும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். Why? So that you can make a connection, you can have a conversation and you can commit to love the living God. என் ஆண்டவரை நான் இன்னும் நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்க இருக்கீங்களாங்க? இந்த சபையில் வந்து நீங்கள் உங்களை அர்ப்பணித்து, ஆமென், தேவனுக்கு சபை மூலமாக உங்கள் சேவைகளை தொடருங்கள். நல்ல ஒரு சபையில் இருங்க. இந்த சபை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அல்லேலூயா, பிடிக்கலனா உங்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு சபை, எத்தனை சபைன்னு சொன்னேன்? ஒரு சபையை தேர்ந்தெடுத்து அந்த சபையில் போய் இருந்து உங்கள் சேவைகளை தொடர்ந்து செய்யுங்கள். ஆமென். அங்கெல்லாம் கடவுள் உங்கள் வெற்றியை தருவார், ஆச்சரியத்தோடு நடத்துவார். திஸ் இஸ் த ஹவுஸ் ஆஃப் காட். ஆமென். கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்த பெத்தேல் கர்த்தருடைய வீடு. அங்கே கர்த்தர் உங்கள் கூட கனெக்ட் பண்ணுவார். You will have conversation with God and you can commit to love the living God. ஜீவிக்கிற தேவனை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க எழுந்து நிற்பீங்களா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்ற பாடலோடு இந்த செய்தி முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் உம்மை முழு உள்ளத்தோடு, ஆராதிப்பேன் முழு பலத்தோடு, அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கையை நல்லா தட்டி சொல்லுமா? எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் இதுவரையில் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். உங்கள் ஆராதனை 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 ஆராதனை.
எல்ரோயி என்னை கண்டீரே. எல்லாரும் வாயை திறந்து கையை தட்டி எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. நன்றி ஐயா என்னை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே. நன்றி ஐயா சுகம் தந்தீரே. நன்றி ஐயா சுகம் தந்தீரே. நன்றி ஐயா சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி Thank you Jesus. Hallelujah Lord. Amen Lord. கல்லில் சாய்ந்து உறங்கினாலும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அடி மட்டும் பாடுவோம். And then we say Amen. எத்தனை பேர் கர்த்தருடைய வீடு அங்க வரும்போதெல்லாம் அவர் என்னை சந்திக்கிறார். I am able to connect with my living God. Too he speaks to me, I speak to him. அவர் என்கிட்ட பேசுறார், நான் அவர்கிட்ட பேசுறேன். மூன்றாவது அவரை நேசிக்க என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு கர்த்தருடைய வீடு எனக்கு பாக்கியம் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் ஈருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடுங்கா நல்ல நாதா தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேன் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதேன் ஆவல் பூமியில். கரங்களை உயர்த்தும் போது நல்ல ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக நன்றிப்பா. பெத்தேலுக்கு வந்த யாக்கோபு சொல்றார், கர்த்தர் அங்க இருந்தார், நான் அறியாமல் இருந்தேன். இது கர்த்தருடைய வீடு, இது ஏல் பெத்தேல். இங்க வரும்போது ஒரு ஏணிப்படி இயேசு சொல்றார், இனி அந்த ஏணிப்படி வேற யாரும் அல்ல, நானே தான் அந்த ஏணிப்படி. யூ கனெக்ட் வித் மீ. இங்க வரும்போதெல்லாம் நீங்க எங்க கூட பேசுறீங்க, எங்களை கரெக்ட் பண்றீங்க, எங்களை டிரெக்ட் பண்றீங்க, எங்களை இன்ஸ்பயர் பண்றீங்க. இது சரி என்று சொல்லி எங்களை நடத்துகிறீர்கள். எல்லாத்தை விட இங்கு வரும்போது இன்னும் உம்மை நாங்கள் நேசிக்கணும் என்று எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிற வழியை எங்களுக்கு சொல்லித்தரீங்களே. உங்க வீட்டுக்கு நன்றிப்பா. இங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள் ஏராளம், எங்களுக்கு வழிகாட்டின விதங்கள் ஏராளம். சில நாங்கள் நினைச்சு பார்க்கிறதுலான நீங்க ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுங்க. அன்புக்கு தலை வணங்குகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களுடன் திருச்சபையோடும்
கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை.